Good morning to all. I'm very much happy to be here and happy for this wonderful function. And I'm thanking each and every person of this project to inviting me and make me participating in this project. I did a very small character in this movie, and I'm really, from my heart, I'm praying for its very huge success. And finally, I wish and I congratulating each and every person of this project. Let it be a very good success and hit the screen and hit the mind of every audience. Thank you. இந்த விழாவில் எம்எல்ஏ அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற தயாரிப்பாளர் அவர்களுக்கும் திரு விஜயமுரு சார் அவர்கள், பழனி சார் அவர்களுக்கும், டேவிட் சார் அவர்களுக்கும், ஹீரோயின் மற்றும் நமது விடியல்ராஜ் சார், சுரேஷ் சார் அண்டு மாஸ்டர்ஜி ஜாக்கோர் அண்ணன் அவர்களுக்கும், எனது அன்பு அண்ணன் தமிழ்மணி அண்ணன் அவர்களுக்கும், தமிழ் திரைப்படங்களுக்கு வேறு மாதிரி இருக்கிற தாங்கி நிற்கிற ஒரு பெரிய ஃபைனான்சர், நல்ல மனசுள்ள அண்ணன் சந்திரபூஷன் அவர்களுக்கும், எனது சகோதரர் திரு கதிரேசன் அவர்களுக்கும், மற்றும் இந்த மேடையில் முதற்கண் ஒரு மிகப்பெரிய மரியாதையும் வணக்கமும் முதலாம் சொல்லணும். காரணம் என்னென்னா, எங்களுக்கெல்லாம் ஆசானாக இருந்தவர் ராமநாராயண சார். அவரை வணங்கிவிட்டு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவராக இப்போது இருக்கிற அருமை மகன் திரு முரளி சார் அவர்களையும், திரு ராதாகிருஷ்ணன் சார் அவர்களையும், எனது அண்ணன் ராம்கி சார் அவர்களையும், மற்றும் ஜவஹர், இந்த ஜவஹர் அது கொஞ்சம் ஒரு நிமிஷம் நான் பேசணும். உட்கார். அதுக்கு ஒரு கேமராமேன் சார் மற்றும் அண்ணன் ஏஎல் அழகப்பன் சாருடைய அன்பு மகன் உதயா அவர்களுக்கும் மற்றும் இருந்த அனைத்து நண்பர்களுக்கும் முதற்கண் மிகச்சிறந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம் என்னென்னா, இந்த மிகச்சிறந்த விழாவில் இன்றைக்கெல்லாம் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு சிறப்பான ஒரு ஒளி மீண்டும் பாய்ச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேலும் இந்த தயாரிப்பாளருக்கு ஒரு நன்றியை சொல்லணும். அனைத்து இசி மெம்பர்களையும் ஆஃபீஸ் பேரர்ஸையும் கரெக்டாக இன்விடேஷனில் போட்டு அவங்கள கௌரவித்ததுக்கு முதற்கொண்டு நன்றி. மேலும் இந்த படத்தினுடைய டைட்டிலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வித்தியாசமான டைட்டில், அதுக்கு தகுந்த மாதிரி ஹீரோ. சாரு சுரேஷ் சாரையும் ராம்கி சாரையும் அந்த ஷாட்டில் பார்க்கும்போது, அவங்க பண்ண ராம்கி சாரும் இவர் அருண் பாண்டியன் சார், இவங்க ரெண்டு பேரும் காம்பினேஷனில் ரொம்ப சிறப்பாக பண்ணி, அந்த காம்பினேஷன் எனக்கு ஞாபகம் வந்தது. கன்ஃபார்மாக பாருங்கள், விஜயகாந்த் சாருடைய ஆரம்ப கட்டத்தில் அவருடைய மூமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது, இவர் உதயகுமார் சார் சொல்லிட்டாரு, இருந்தாலும் நான் இன்னொரு தடவை சொல்கிறேன், அந்த மாதிரி இருக்குது. அவர் சிரத்தையாக நல்ல ஆக்ஷன் பிக்சர், இன்னைக்கு ட்ரையாக இருக்கிறது தமிழ் இண்டஸ்ட்ரியில் இந்த ஆக்ஷன் போர்ஷன்ஸு செலக்ட் பண்ணாருன்னா உண்மையாகவே அவர் சொன்ன மாதிரி ரஜினிகாந்த் சார் ஈக்குவலாக அவர் வர முடியுங்கிறது எனக்கு தெரியும். ரெண்டாவது எனக்கு ஒரு சின்ன வருத்தம், அது உங்க முன்னாடியே சொல்லி, ராம்கே சார் மிகப்பெரிய நடிகர், மிக இடையில தயாரிப்பாளரும் டைரக்டர்ஸும் அவர் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் நீங்கள் திரும்ப ஒரு நல்ல ஒரு என்ட்ரி கொடுத்ததுக்கு நன்றி. மிகச்சிறந்த நடிகர், அவருடைய மூமெண்ட் எல்லாம் ரொம்ப ரொம்ப அப்ரிசியேஷனாக இருக்கும். இன்றைக்கும் இளைஞர்கள் பார்த்தாங்கன்னா, அவர் பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு எமோஷன் வரும். ஏன்னா அந்த அப்ரோச்சிங் கேன்வாசிங் கெப்பாசிட்டி அவருடைய ஃபேஸில் இருக்குது. அப்படி இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டையும் போட்டு இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. இந்த ஜவஹரை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, ஜவஹரை நான் நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். 94 இந்துன்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படத்தில் பிரபுதேவா அதில் தான் ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். பிரபுதேவா கூட அப்புறம் பேர் என்ன, 4 பேர், சுக்கரன், அப்புறம் இந்த ஜவஹர், அப்புறம் வேற ஒருத்தர் ராஜகுமார் ஏதோ ஒரு பேர், இவங்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். நாளைக்கு ஷூட்டிங் சார், எல்லா ஆர்டிஸ்ட்டும் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, அது ஒரு பையன் மட்டும் சரியாக பண்ணலை. நாங்கள் ரிஹர்சல் பார்க்கும்போது அப்போ யாரை போடலாம் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய கொடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் செலக்ட் பண்ணோம். இந்த பையன் பரவாயில்ல போல் இருக்கு, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி நைட்டாக மேனேஜர்கிட்ட சொல்லி பிடிச்சா கிடைக்கவே இல்லை. கடைசியில் பார்த்தா காலைல 3 மணிக்கு தாம்பரத்தில் நேராக போய் அவனை போய் அள்ளிட்டு இருந்தாங்க. கொண்டு வந்து போட்டு பார்த்தா பர்ஃபெக்டாக இருந்தாப்புல. வீனஸ் ஸ்டுடியோவில் ஃபஸ்ட் டே ஷூட்டிங்கு
ஷூட்டிங் முடிஞ்சு இவனுடைய சீன், அதாவது இன்ட்ரோடக்ஷன் ஷாட்டே ஃபஸ்ட்டு வரணும், எல்லாத்தையும் டிஃப்ரெண்ட்டாக அதில் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு கெரசி டைப்பான படம் அது. இவனை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவராக வந்து என்கிட்ட சொல்கிறாரு, அதுக்கு அட்மாஸ்பியரில் ஹட்டு அட்மாஸ்பியரு ஒரு எருமையை கட்டியிருக்கேன் சார், நான் வந்து அந்த எருமை மேலே ஏறிட்டு வரேன் சார், அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க சார் அப்படின்னு. சரி விருப்பம் அப்படி தானே, எருமை மேலே ஏற்றி விட்டேன் சார். அது ஏறி உட்காந்தோன்னே வீனஸ் ஸ்டூடியோலாம் விட்டு நேராக வீனஸ் காலனிக்குள்ளே போயிடுச்சு. அதுதான் ஞாபகம் வந்தது. நல்ல நடிகன், மிகப்பெரிய ஒரு ஃபியூச்சர் அவருக்கு இருக்குங்கிறதையும் தெரியுது. ரெண்டாவது, இந்த படத்தில் வந்து நான் ஒரு கமர்ஷியல் டைரக்டரு. எல்லா விதமான சீன்ஸும் இருக்குது, லவ் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, அதே மாதிரி பல விஷயங்கள் இதில் இருக்குது. கன்ஃபார்மாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையும். ரெண்டாவது, இந்த தயாரிப்பாளருக்கு இன்னொரு நன்றி சொல்லணும் சார். இன்றைக்கி இருக்கிற எல்லா படங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடை விட்டு வெளியே ஆந்திர பிரதேஷ், இப்போ வந்து ஹைதராபாத்தில் போய் ராமோஜிராவுக்கு ஸ்டுடியோவில் செல் பண்ணிட்டு இருக்கிற காலத்தில் முதல் நன்றி சார். தயவு செய்து தயாரிப்பாளர்லாம் வந்து தமிழ்நாட்டில் பண்ணுங்க படம். ரொம்ப வருத்தமாக இருக்குது சார். எந்த ஹீரோ பார்த்தாலும் பெரிய கமர்ஷியல் ஹீரோஸ் வந்து போய் ஹைதராபாத்தில் ராமோஜிராவ் ஸ்டுடியோவில் உட்காந்துக்கிட்டு, தமிழ்நாடு வந்து தாய் மாதிரி மலையாளம், கன்னடா, தெலுங்கு, இதை தயவுசெய்து இந்த விழாவில் நான் பதிவு பண்ணுறேன். கன்னடா, மலையாளம், தெலுங்கு இதுக்கெல்லாம் தாய் மாதிரி தமிழ்நாட்டில் தான் எல்லா திரைப்படத்துடைய அசைவுகளும் முத ஆரம்பிச்சு தமிழகத்தில், தென்னிந்தியாவில். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மறந்துட்டாங்க. என்ன குறை வந்து இங்கே வந்து, அதாவது இங்கே என்ன இல்லை, ராமோஜிராவ் ஸ்டுடியோ வந்து ஆரம்பிக்கும் போது, அதாவது 94க்கு முன்னால் அந்த ஸ்டுடியோ ஆரம்பித்த வெறும் பாறைகளாக இருந்த இடத்த வந்து அவங்க கஷ்டப்பட்டு உழைப்பின் இதனால வந்து அது சிறந்த ஒரு இதாக இருந்திருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எந்த படம் பார்த்தாலும் அங்கே போயிடுறாங்க சார். எத்தனை தொழிலாளருக்கு இங்கே வேலை இல்லாமல் ஆகுது. தயவுசெய்து எல்லா பெரிய தயாரிப்பாளர்களும், பெரிய ஹீரோஸ், அவங்க தான் முக்கியம். மாற்றம் வரும் சொல்லி வெளியே சொல்றாங்களா, இண்டஸ்ட்ரியை மாற்றுறது யாருமே பண்ணல. அவங்கெல்லாம் தயவு செய்து சிந்தனை பண்ணணும். கவர்மெண்ட் நீங்க அப்ரோச் பண்ணுங்க, மிகப்பெரிய ஒரு இடத்த வந்து வாங்கி ஒரு பெரிய ஸ்டுடியோ மாதிரி பண்ணி. எத்தனை படம் சார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ் இதெல்லாம் சொல்ற படம், மணிரத்னம் சார் படம், என்ன படம் சார், பொன்னியின் செல்வன் கதை அந்த காலத்துல இருந்து இங்க பண்ண வேண்டிய படம் சார். அதை போய் செட்டு போட்டு வருஷக்கணக்கில் அங்க பண்றாங்க. எல்லா படமும் கமர்ஷியல் ஹீரோக்கு எல்லாருக்கும் நான் வந்து உங்க பாதத்தை தொட்டு நான் கேட்டுக்கிறேன். நீங்க வந்து ஒரு பெரிய ஸ்கீம் உண்டாக்கி தயவு செய்து தமிழகத்தில் எத்தனை இடங்கள் இருக்கு சார், இங்க செலக்ட் பண்ணி நீங்க வந்து அங்க பண்ண செட்டு தானே போடுறீங்க. இத்தனை பேரை கூட்டிட்டு போய் எவ்வளவு பெரிய செட்டை போட்டு கவலையா இருக்கு சார். தயவு செய்து நீங்க எல்லாம் வந்து மனசு வச்சு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணணும். முதற்கண் இந்த தயாரிப்பாளருக்கு என் நன்றி. மேலும் எல்லா தயாரிப்பாளரும் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம வந்து தமிழகத்தில் பண்ணணும் கேட்டுக்கொண்டு, இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் கன்ஃபார்ம் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இங்கே மேடையில் இருக்கிற எல்லா அவர்களுக்கும், எல்லாரையும் தெரியல எனக்கு ஆக்சுவலி. எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கம். மீடியா எல்லாருக்கும். ஆக்சுவலி ഞാൻ മലയാളത്തിൽ ഹീറോ പണിയിരിക്ക് இந்த காசி படம் எல்லாம் பண்ண வினயன் சார் டைரக்ஷனில் யக்ஷின்னு நான் அது இங்கே 2012 ஜக்கம்மா அந்த பேரில் ரிலீஸ் பண்ணோம் பாலா சார் ப்ரொடக்ஷனில். இந்த படத்தில் இந்த வேட்ட நாய், இந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர், அதில் அந்த கதையில் ஒரு ட்விஸ்ட் பண்ண அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காங்க ஜெயசங்கர் சார். இந்த டைரக்டர் சாருக்கு முதல்ல என்னோட தேங்க்ஸ். அப்புறம் இந்த ப்ரொடியூசர் சுரபி சார் அண்ட் கார்த்திக் சார் எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ். இந்த கதையை பற்றி சொல்லும்போது அந்த கேரக்டர் ஒரு ஜாமோன் தான் கேரக்டர் அதில் பண்ணது. அது என்னோட மலையாளி ஆக்ட்ரஸ் நீங்கள் பார்த்துருக்கோம், சோனா மேம். அவங்க கூட நானும் அவங்களும் சேர்ந்து அவங்க அம்மா கேரக்டர் பண்ணியிருக்கோம் அதில். இந்த படத்தோட பற்றி சொன்னோன்னா, இந்த நேச்சுரலாக அவங்க டைரக்டர் ஒரு இதில் தான் கரெக்டாக இருந்தாங்க. இது நேச்சுரலாக பண்ணணும். இந்த படம் நடக்கிறது கொடைக்கானல் ஒரு வில்லேஜில். அப்போ அவங்க எல்லாக்கிட்டையும் சொன்னது அந்த நேச்சுராலிட்டி, அது எப்படி வேணுமோ அதை அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. அவங்க என்ன மனசில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்குமோ அதை அப்படியே எடுக்கும், காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம்.
எவ்வளோ டேக் போனாலும் இல்லை அது இல்லை கௌதம் இல்லை அப்படி இல்லை இது இந்த மாதிரி எனக்கு அப்படி அப்படி என்ன வேணுமோ அவங்க மனசுல ஒவ்வொரு சீனை பற்றியும் அவங்க மனசுல கரெக்டா இருக்கும். அது அவங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் அது வாங்கும். அந்த நேச்சுராலிட்டி அந்த வில்லேஜ் சப்ஜெக்ட்ல எப்படி இருக்கணும் அதுக்கு அவங்க 100% இதில் பண்ணியிருக்கோம். அவங்களோட உழைப்பை பற்றி சொன்னா எப்படின்னு தெரியல, ஒரு படத்துக்கு எப்படி இந்த மாதிரி டெடிக்கேஷன் இந்த இப்போ ஈவன் ஆக்சுவலி நான் பார்த்தேன் இப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட் கூட இங்கே காலையில் இங்கே இருந்திருக்கலாம் தெரியல, நான் அந்த மார்னிங் தான் வந்திருக்கோம். ஏன்னா அவ்வளோ ஈச் அண்ட் எவ்ரி சீன்ஸ் அவங்க அப்படியே போயிருக்கும் டைரக்டர் சார். இப்போ அதோட ரிசல்ட் இதில் இருக்குது. அவங்களோட ரொம்ப நாளாக உழைப்பு அந்த ஹார்ட் ஒர்க் ஒரு வீணாக போக மாட்டோம். இது ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன். நான் எல்லா இந்த டீமுக்கும் விஷ் பண்ணுறாங்க. இங்கே வந்த எல்லாருக்கும் தேங்க்ஸ். நீங்கள் எல்லாரும் தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் நம்ம ஹீரோ பற்றி சொன்னல, ஹீரோ அவங்களோட சின்ன சீன் தான் எனக்கு காம்பினேஷனாக இருந்தது. இவ்வளோ நல்லா டான்ஸ் பண்ணணும்னு தெரியல, என்ன குத்துப்பாட்டு பண்ணியிருக்கல. அவங்க பார்த்தா இப்படியே ஒரு டான்ஸ் பண்ணுவான்னு எனக்கு தெரியல. அவங்க பார்க்கும்போது பாடியெல்லாம் அப்புறம் ஃபைட் எல்லாம் நல்லா பார்த்துருக்கோம். ஆனால் இவ்வளோ சூப்பரா அந்த சாங்ஸ்ல குத்துப்பாட்டு பண்ணியிருக்கோம். அந்த ஆக்டிங் இமோஷன் சீன்ஸ் நிறைய இதுல இருக்கு. நான் லைவா பார்த்துருக்கேன். ஒரு சீன்ல அப்படியே நம்ம அழகணும் தோணும் மாதிரி அவங்க பண்ணியிருக்கோம். அந்த சீன் பேக்ல இருந்து கேமரா பின்னாடி இருந்து பார்க்கும்போது ஒரு சீன்ல அந்த ஒரு கிளைமேக்ஸ் சீன்ல அவங்க எப்படி பண்ணியிருக்குன்னு அன்னைக்கு நான் சொன்னேன், சார் செமையா பண்ணியிருக்கு. அப்புறம் சுரேஷ் சாருக்கு என்னோட ரொம்ப வாழ்த்துக்கள். அவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் ரஜினிகாந்த் சார் மாதிரி வரட்டும், அந்த மாதிரி டேலண்ட் இருக்கிறவங்க. தேங்க்யூ. உங்க பெரிய ஆளா வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். இங்கே வருகின்றிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. இங்கே அவங்க வந்திருக்கும் திரையுலக ஜாம்பவான்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பத்திரிகை நண்பர்களுக்கும் எங்கள் அழைப்பை கேட்டு வந்திருக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் என்னுடைய உறவினர்களுக்கும் மற்றும் தொலைக்காட்சி சம்பந்தப்பட்டவங்களுக்கும் இந்த நெட் சம்மந்தப்பட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நாங்கள் இங்கே நிற்கிறோம்னா அதுக்கு முதல் காரணம் என் தாய், என் தந்தை. இந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோம்னா இயக்குனர் ஜெய்சங்கர் அவர்களும் எங்களுடைய அண்ணன் சுரபி ஜோதிமுருகன் அவர்களும். ஏன்னா இந்த மலைகளுக்கெல்லாம் அழகுன்னு பார்த்தீங்கன்னா அருவின்னு சொல்லுவோம். பறவைகளுக்கு அழகு குருவி, அது மாதிரி திண்டுக்கல் அழகுனாலே சுரபி. இல்லை உண்மை இல்லைங்க. ஏன்னா நாங்கள் இந்த படம் எடுத்து ஆரம்பித்து நாங்கள் கஷ்டப்பட்டு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் வந்தப்போ நான் எங்கள் டைரக்டர் வந்து சொன்னார், இல்லை நான் சுரபி சார்கிட்ட பேசுவோம். பேசணுன்னு அடுத்த வார்த்தை டக்குன்னு சரிங்க பண்ணுவோம், நம்மளாம் சேர்த்து பண்ணுவாங்கன்னு சொல்லி கை கொடுத்தவருக்கு உண்மையிலே ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சரிங்களா? ஏன்னா உண்மையிலே சார் அவர் வந்து எங்கள் படத்துக்கு வந்து அப்படி ஒரு சொல்ல முடியலனால, ஏன்னா ஒரு சுச்சுவேஷனில் அவ்வளோ ஹெல்ப் பண்ணார் எங்களுக்கு. அவரும் நம்ம ஹீரோவை பற்றி சொன்னால் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லணும். அடுத்து ரஜினிகாந்த் சார் சொல்லிட்டாரு, நம்ம அடுத்து சொல்கிறதுக்கு வேண்டியதில்லை. ஆனால் இந்த கதையை டைரக்ட் வந்து எங்கிட்ட தான் ஃபஸ்ட்டு ரோட்டு நடுவில் நின்று பேசணும். இந்த கதையை வேட்டை நாயுடு மாதிரி திருநாய் மாதிரி நாங்கள் ரோட்டில் நின்று 2 பேரும் இந்த கதையை பேசணும். ஃபஸ்ட்டு ஒரு சொன்ன வார்த்தை, எனக்கு ஆர்கே சுரேஷ் கிடைக்குமான்னு கேட்டேன். ஐயா தலைவா, ஆர்கே சுரேஷ் என் நண்பன், 20 வருஷ கால நண்பர் அப்படின்னு சொன்னேன். நான் பேசி உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்னேன். சரி பேசுங்க சார், நாளைக்கே காலைல போவாங்கன்னு சொல்லி சுரேஷுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். வா மாப்பிள்ள போனேன். அப்புறம் ரொம்ப பிஸியாக இருக்கேன், ஒரு 4 படம் பண்ணிட்டு எனக்கு டைம் இல்லைன்ட்டாப்புல. நான் சொன்னேன் ப்ளீஸ் ஒரு கதை இல்லை மாப்பிள்ள. சரி 1 ஹவரில் எனக்கு ஒரு ½ ஹவரில் கதை சொல்லுனாப்புல. டைரக்டர் கூட்டு போய் கதை சொன்ன உடனே சரி எப்போ டேட் வேணும் சொல்லி எல்லாத்தையும் கேன்சல் பண்ண, அடுத்த படத்தை நான் மாற்றிக்கிறேன், டேட் ஒன்று மாதம் 10 நாள் 15 நாள் நான் கொடுத்து நீ பண்ணு அப்படின்ட்டாப்புல. ஏன்னா இந்த மாதிரி கதை எவனும் விட மாட்டேன்டா, இந்த மாதிரி கதை எனக்கு கிடைக்காதுடா, சூப்பர் கதை நீ பண்ணணும். உண்மையிலே சொல்கிறாங்க, நாங்கள் நினச்சது ஒன்று எக்ஸ்ட்ராடினரியாக கலக்கிட்டாப்புல. டான்ஸும் சரி ஃபைட்டு சரி. ஒரு சீன் நடிச்சிருப்பாங்க கிளைமேக்ஸில், அவர் கூட நான் நடிச்சிருக்கேன் கிளைமேக்ஸில். உண்மையிலே சொல்கிறேன், நானே கண்ணு கலங்கி கை தட்டிட்டாங்க இடத்துல. அந்த அளவுக்கு பின்னி எடுத்துட்டேன். ஆர்கே சுரேஷ்னா நீங்கள் எல்லாருமே ஒரு வில்லனா ஒரு முரட்டுத்தனமாக தாடி கீடி வச்சுக்கிட்டு பயங்கரமான பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த படத்தில் அப்படியே டோட்டல் சேஞ்ச்.
அப்படி ஒரு 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 ஆர்கே சுரேஷை எங்கள் டைரக்டும் சும்மா சொல்லக்கூடாது, அவரையும் விடலை, வாங்க நடி, நான் ஒன்று இப்படி பண்ணு அப்படி பண்ணு சொல்லி பண்ணி வாங்கிட்டார். இன்னொன்று எங்கள் அண்ணன், நான் திரைப்படக் கல்லூரி மாணவன், எங்களுக்கு சீனியர் எங்கள் அண்ணன். அவரை பார்த்து நான் ஹேர் ஸ்டைலில் வைக்க ஆரம்பித்த ஒரு காலத்தில் ஃபஸ்ட்டு ஒரு படத்தை பார்த்துட்டு ராம்கி அண்ணன், அவருக்கு நான் நன்றி சொல்லியே ஆகணும். அதில் இன்னொரு கேரக்டர் ஒன்று, மெயின் கேரக்டர் வந்து சொன்னோன்னே ஃபஸ்ட்டு சொன்னானே ராம்கி அண்ணன் போடுவோம், ஏன்னா அவருக்கு அண்ணன் எனக்கு. அப்படி ஆப்ஷன் யார் போடலாம் தெரியுமா? ஆப்ஷனே கிடையாது, ஒன்லி ராம்கி அண்ணன் தான், வேறு யாரும் பண்ணக்கூடாது. சரின்ட்டார். ராம்கி அண்ணன் சொன்னால் கதை கேட்டால் அவரும் ஓகேன்ட்டார். இந்த படத்தில் ராம்கின்னு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ், எங்களுக்கு எல்லாருக்கும் பயங்கரமாக, இந்த ஒரு டீமே சொல்கிறேன், டோட்டல் டீமே எல்லாருமே எங்களுக்கு பயங்கர ஹெல்ப் பண்ணி எங்களுக்கு இந்த படம் முடிச்சிருக்கோம். இந்த ஒர்க் பண்ண அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் நல்லபடியாக வரணும், ஆண்டவரை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வார்ம் வெல்கம் அண்ட் குட் மார்னிங் டு ஆல். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் லாங் டைம் அவங்க எல்லோரையும் மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். கோலிஸோட 2க்கு அப்புறம் ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட ப்ரெசன்ஸ்க்காக. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு ஆல் த ஸ்பெஷல் கெஸ்ட் who have come here today to support us. எங்களோட ப்ராஜெக்ட்காக உங்களோட நேரத்தை எங்களுக்காக இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் டாக்கிங் அபவுட் வேட்டை நாய் ஓட ஸ்கிரிப்ட் நான் ஃபஸ்ட்டு கேட்கும் போது எனக்கு என்ன மனசில் ஃபீல் குட் இருந்ததோ அந்த ஃப்ரெஷ் ஃபீல் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இருக்குது. இந்த படம் ஸ்டார்ட் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ இந்த படம் ஆடியோ லான்ச்சில் இருக்கவும் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ வரைக்கும் எனக்கு அந்த ஃபீல் குட் மனசில் இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு யோசிச்சா அந்த படத்தோட ஸ்கிரிப்ட் தான். டைரக்டர் சார் வந்து என்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லும் போது அது எனக்கு படம் நேரில் பார்க்குற மாதிரியே ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. கண்டிப்பாக இந்த படம் நான் மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு நான் சைன் பண்ண ஃபிலிம் தான் வேட்டை நாய். சில ரோல்ஸ் சில ஃபிலிம்ஸ் வந்து சில ஆர்டிஸ்ட்க்கு எப்போவுமே மனசுலேயே இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் தான் எனக்கு வேட்டை நாய். இட்ஸ் வெரி ஸ்பெஷல் டு மை ஹார்ட். டைரக்டர் சார் பற்றி சொல்லணுன்னா கௌதம் சொன்ன மாதிரி எந்த இடத்துலையுமே காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டார். அவருக்கு என்ன வேணும், இந்த ஷார்ட்டில் எனக்கு இது வந்து தான் ஆகணும் அப்படின்னா எவ்வளோ டேக் போனாலும் சரி ரொம்ப பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ணி எல்லா ஆர்டிஸ்ட்டும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவார். ஈவன் டப்பிங்கில் கூட எந்த இடத்துலையுமே அவர் வந்து காம்ப்ரமைஸ் ஆனதே கிடையாது. அது ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக எங்கள் எல்லாருக்குமே தோணுச்சு. தேங்க்யூ சார். அண்ட் இந்த என்னோட ரோலுக்கு நான் கமிட் ஆகிறதுக்கு முன்னாடியே நிறைய ஹீரோயின்ஸ் அவங்க ஆடிஷன் பார்த்துருக்காங்க. லாஸ்ட்டாக தான் இந்த ஸ்கிரிப்ட் என்கிட்ட வந்துச்சு. டைரக்டர் சார் பிலீவ்ட் இன் மீ தட் ஐ கேன் டூ ஜஸ்டிஸ் டு மை கேரக்டர் அண்ட் ஹீ கேவ் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ சார். அண்ட் மை கோ ஆக்டர்ஸ் ஆர்கே சுரேஷ் சார் அண்ட் ராம்கி சார், சோனா நாயர் மேடம், கௌதம் சார், கார்த்திக் சார் கூட பண்ணியிருக்காரு, ஜவஹர் கார்த்திக் சார் கூட. ஸோ இவங்க எல்லார் கூடயும் ஒர்க் பண்ணது எனக்கு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இட்ஸ் பீன் அ ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் யூ ஆல். தேங்க்யூ. அண்ட் கேமராமேன் ஈஸ்வர் சார் வந்து இவ்வளோ அழகாக ஃப்ரேம்ஸ் எல்லாமே வச்சுருக்காரு, என்ன இவ்வளோ அழகாக காட்டியிருக்காருன்னு எனக்கு இப்போ இந்த சாங்ஸ்லாம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு. டப்பிங் பேசும்போதே பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்தது ஃப்ரேம்ஸ்லாம். தேங்க்யூ சார். And Ganesh, thank you so much for the beautiful music album. And finally Surabhi sir, Jyoti Murugan sir, அவருக்கு இது ஃபஸ்ட்டு ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. எல்லோரும் சொன்ன மாதிரி அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இந்த ஸ்கிரிப்ட் மேலே இருந்த கான்ஃபிடென்ட் தான் எங்கள் எல்லாருக்குமே. இந்த படம் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். எவ்வளோ ஸ்ட்ரகிள் வந்திருக்கு, இந்த படம் வந்து எப்பயோ ட்ராப் ஆகுற மாதிரி கூட ஸ்ட்ரகிள் வந்திருக்கு. ஆனால் யாருமே அதை வந்து அந்த இடத்துல கிவ் அப் பண்ணவே இல்லை. கண்டிப்பாக இந்த படம் நமக்கு ரீச் பண்ணணும், ஆடியன்ஸ் கிட்ட ரீச் பண்ணணும், உங்கள் எல்லாருக்கிட்டையும் கொண்டு வந்து சேர்க்கணும் தான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சுரபி ஜோதி முருகன் சார் அண்ட் ஜவஹர் கார்த்திக் சார் 2 பேருமே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப தேங்க்யூ. அண்ட் நீங்கள் இங்கே வந்திருக்க எல்லாருமே இந்த படம் பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். சப்போர்ட்டர்ஸ். தேங்க்யூ.